ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் பர்சனல் லைஃப்லையும் சோஷியல் லைஃப்லையும் நிறைய பேர் அவங்க நினச்ச இடத்த ரீச் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்பர் ஒன் ரீசன் அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான். அது ஒரு ஆர்கனைசேஷனோட இன்டர்னல் மீட்டிங்கில் அவங்களோட ஒப்பீனியனை சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சோஷியல் லைஃப்பில் அவங்க மக்களோட மிங்கிள் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, உலகிலேயே நம்பர் ஒன் ஸ்கில்லான கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி உங்கள் ப்ரொஃபஷனல்லையும் உங்கள் சோஷியல் லைஃப்லையும் ஸ்கேல் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் வீடியோ இஸ் அபவுட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். யூஸ்வலி நான் என்னோட இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கும்போது அது ப்ரொஃபஷ்னல்ஸுக்காக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஸ்பீக்கிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. குரூப் டிஸ்கஷன் இல்லைனா குரூப் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது நிறைய பேருக்கு ஒன்றுமே வராது, அவங்க ஐடியாஸ் ஒன்றும் வராது, ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஸோ அப்படி பேசாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலி நான் கொடுக்கக்கூடிய இன்னொரு டாஸ்க், நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் மதர் டங்லேயே பேசுங்க. ஃபர்கெட் அபவுட் இங்கிலீஷ், உங்கள் மதர் டங்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி அந்த சான்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பீப்புள் மதர் டங்கில் ஈஸியாக பேசுவாங்க, அவங்க ஐடியாஸை அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அவங்களோட ஒன்லி பிரச்சனை இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுவதாக தான் இருக்கும். ஆனால் எகெயின் ஒரு 50% ஆஃப் த பீப்புள் நீங்கள் மதர் டங்கில் பேசுங்க அப்படின்னு தான் சான்ஸ் கொடுக்கும்போது கூட அவங்களால பேச முடியாது. ஸோ அவங்களோட பிரச்சனை இங்கிலீஷ் இல்லை, அவங்களோட பிரச்சனை கம்யூனிகேஷன். ஓகே, இன்ஃபேக்ட் பர்சனாலிட்டி வைஸ் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். 3 விதமான மக்களும் உண்டு. அது அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க மற்ற மக்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணதை பேஸ் பண்ணி தான் இந்த டிவிஷன். நம்பர் 1 எக்ஸ்ட்ராவர்ட்ஸ், நம்பர் 2 ஆம்பிவர்ட்ஸ் அண்ட் நம்பர் 3 இன்ட்ரோவர்ட்ஸ். எக்ஸ்ட்ராவர்ட்ஸுக்கு யூஸ்வலி கம்யூனிகேஷனில் கூடுதல் ப்ராப்ளம் இருக்காது. ஒன்லி திங் இஸ் அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஹவு இஃபெக்டிவ்லி தே கேன் கம்யூனிகேட், அது மட்டும் அவங்க ட்ரெயின் ஆனால் போதுமானது. அவங்க ஈஸியாக மக்கள்கிட்ட மிங்கிள் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்களுக்கு அதில் ஒரு ஃபியரோ ஷைனஸோ எதுவுமே இருக்காது. செகண்ட் குரூப் ஆம்பிவர்ட். ஆம்பிவர்ட்னா ஒரு 50-50 அப்படின்னு சொல்லலாம். அவங்க 50% எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க, 50% இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறலாம் ஆக்சுவலி. ஸோ சில சிச்சுவேஷனில் அவங்களால சோஷியலைஸ் பண்ண முடியும், மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் சில அதர் டைமில் அவங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படும், அவங்க தனியாக இருக்க விரும்புவாங்க. ஓகே, ஸோ இந்த 2 குரூப்புக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. நம்ம ஃபோக்கஸ் மொத்தமே இப்போ தேர்ட் குரூப் தான், இன்ட்ரோவர்ட்ஸ். ஓகே, இன்ட்ரோவர்ட்ஸுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் மெயினாக இருக்கும். பேசிக்கலி இன்ட்ரோவர்ட்ஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. தே லவ் டு பி அலோன், தே லவ் டு பி இன் த இன்டர்னல் வேர்ல்ட். இந்த இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன், அவங்களுக்கு மைண்டுக்கு உள்ளால உள்ள கம்யூனிகேஷன்லே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப், சோஷியல் லைஃப், பர்சனல் லைஃப்பில் நம்ம மற்றவங்களுக்கு கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், அது டெஃபினெட்லி ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட் நம்மளோட சக்ஸஸ் ரேட்டோட க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது. நம்ம மற்றவங்கக்கிட்ட நம்மளை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில், ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில், ஒரு சோஷியல் லைஃப்பில், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ, உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் சொசைட்டிலேயோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக கண்டுகொள்ள முடியும். மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்க இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனில் டாப் லெவலில் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு காரியம் நீங்கள் ரொம்ப கிளியராக புரிந்து கொள்ளணும், இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் நாட் பேட்.
எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் ஒரு ஃபெயிலியர் கிடையாது. ஓகே, இன்னைக்கு வேர்ல்டில் ஷைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ் முதல் மார்க் சுக்கம்பர்க் முதல் நிறைய லீடர்ஸ், பிஸ்னஸ் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பல ஏரியாவில் ஷைன் பண்ணுறவங்க இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% இன்ட்ரோவர்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நத்திங் ராங் இன் பீயிங் இன்ட்ரோவர்ட். ஆனால் இன்ட்ரோவர்ட்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணுவதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லா இன்ட்ரோவர்ட்ஸுக்கும் இல்லை. நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ட்ரோவர்ட்ஸுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஆனால் மற்ற பல இன்ட்ரோவர்ட்ஸுக்கு கம்யூனிகேஷன்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் என்னோட சஜஷன் என்னென்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் எப்போவுமே நான் எக்ஸ்ட்ராவாட்டாக மாறணும், அவங்கள மாதிரி நானும் மிங்கிள் பண்ணணும், நானும் கம்யூனிகேட் பண்ணணும், நான் ஒரு எக்ஸ்ட்ராவாட்டாக மாறணும் அப்படின்னு நினைப்பது அவ்வளோ சரியானது இல்லை. ஓகே, பிகாஸ் அவர் பேசிக் பர்சனாலிட்டி இஸ் வாட் வி ஆர். அதை நம்ம அவ்வளோ மாற்ற முடியாது. தட் இஸ் ஒன் திங். அனதர் திங், அப்படி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்ட்ரோவர்ட்ஸ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் உள்ள இன்ட்ரோவர்ட்ஸ் செய்ய வேண்டியது, அந்த கம்யூனிகேஷனில் உள்ள பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். யூ ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் தோஸ் பேசிக் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் கம்யூனிகேஷன். அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஆக்சுவலி பார்க்க போகிறோம். பேசிக்கலி there are 3 problems introverts, sometimes ambiverts face பண்ணக்கூடிய 3 important problems. Number 1, fear of rejection. ஓகே, நான் பேசும்போது, நான் ஒரு ஆளை போய் அப்ரோச் பண்ணும்போது, நான் என்னோட வியூவை சொல்லும்போது அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ, ஓகே, அவங்க என்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபியர். இதை இன்னொரு விதத்தில் சொன்னால், ஆக்சுவலி பீயிங் சென்சிட்டிவ். இன்ட்ரோவர்ட்ஸ் யூஸ்வலி கொஞ்சம் எமோஷனல் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க இன்னர் வேர்ல்டில் இருக்கிறதுனால தே ஆர் யூஸ்வலி சென்சிட்டிவ் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. எதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய, எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ தே ஆர் பீயிங் சென்சிட்டிவ் டு what others think, what others feel, or how others react. நான் ஏதாவது பேச போனால், நான் ஒரு குரூப்புக்கு முன்னால் போனால், நான் ஃப்ரெண்டில் போய் நின்னா, ஓகே, என்னை பார்க்கும்போது, என்னோட குரலை கேட்கும்போது, என்னோட பேச்சை கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னுள்ள ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லைன்னா ஒரு ஃபியர். ஸோ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் சால்வ். எத்தனை பேர் உங்களில் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது? பீயிங் சென்சிட்டிவ் டு வாட் அதர்ஸ் ஃபீல், வாட் அதர்ஸ் திங்க் அபவுட் மீ, ஹவு வில் தே ரியாக்ட், அதர்வைஸ் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். அவங்க என்னோட வியூவை என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா, ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, ஆக்சுவலி என்னோட லைஃப்பில், எஸ்பெஷலி என்னோட சைல்டுஹுட்டில், இப்போ நான் ஒரு ஆம்பிவர்ட். பட் என்னோட சைல்டுஹுட்டில் என்னோட இன்ட்ரோவர்ட்னஸ், ஒரு 50% இன்ட்ரோவர்ட்னஸ் என்னை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுச்சு. நானும் இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், இந்த ஃபேஸை தாண்டி வந்தோம் தான். ஓகே, ஸோ ஐ கேன் கிவ் யூ அ ஆத்தென்டிக் சொல்யூஷன். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது? இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனில் நம்ம மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம ஒரு காரியம் ப்ரெசென்ட் பண்ணும்போது, பேசும்போது, நம்ம ஒரு மீட்டிங்கில் நம்மளோட ஒப்பீனியன் எடுத்து வைக்கும்போது, ஒரு சோஷியல் கேதரிங்கில் எழும்பு நின்று நம்மளோட ஒப்பீனியனை சொல்லும்போது, ஒரு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது, ஒருவேளை அவங்க கொஞ்சம் கோல்டாக இருக்கலாம், அவங்க அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக நம்மளை ரிசீவ் பண்ணாமல் இருக்கலாம், லிசன் பண்ணாமல் இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு எதிரான சில, நம்மளோட ப்ரெசன்டேஷனுக்கு நெகட்டிவான சில ஒப்பீனியனை சொல்லலாம். ப்ரெசன்டேஷன் அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்லலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரலாம். ஓகே, ஈவன் யூடியூபுக்கு கூட நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். பிகாஸ் யூடியூப் வீடியோ, அதர்வைஸ் சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு ஆக்சுவலி ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் தான். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எ
கம்யூனிகேஷன். அதில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரலாம். நம்பர் ஒன், இதை நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம ஈகோய்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி சென்சிட்டிவாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது, ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இல்லைன்னா அவங்க அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக அதை ரிசீவ் பண்ணலைன்னா அதை நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது நம்ம பர்சனாலிட்டிக்கான ரிஜெக்ஷன் இல்லை, நமக்கான ரிஜெக்ஷன் இல்லை, நம்மளோட ஆளுமைக்கு எதிரான கமெண்ட் இல்லை. ஆக்சுவலி நம்ம சொன்ன வியூவோட, நம்மளோட ஐடியாவோட இல்லைன்னா நம்ம சொன்ன விதத்துக்கு எதிரான ஒரு கமெண்டாக தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் தேட் ஆஸ் இட் இஸ். எப்போவுமே ஈகோயிஸ்டிக்காக உள்ளால் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தட் இஸ் நம்பர் ஒன். அதாவது அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணலை, நம்மளோட வியூவை, நம்மளோட லாங்குவேஜை இல்லைன்னா ஐடியாவை இல்லைன்னா கம்யூனிகேஷனை தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீ கேன் ஆல்வேஸ் இம்ப்ரூவைஸ் தேட். அதை ஈகோயிஸ்டாக நம்ம மனசுக்குள்ளால எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்பர் டூ, இது மெயின்லி நடப்பது, த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் மெயினாக நடக்க இன்னொரு ரீசன் ஆக்சுவலி உங்கள் ராங் ஃபோக்கஸ், ஒரு நெகட்டிவ் ஃபோக்கஸ். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க என்னோட வியூவுக்கு, என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு. தட் இஸ் அ ராங் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஃபோக்கஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறத அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க, அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி உங்களை நோக்கி வைங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணணும், ஓகே ஒரு மீட்டிங்காக இருந்தால் நான் இந்த மீட்டிங்கில் இன்னைக்கு என்னோட ஐடியாஸ், எத்தனை ஐடியாஸ் சொல்ல முடியும், whether it is accepted or rejected or approved or encouraged, appreciated, no matter what. அதுக்கு எந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கிடைக்குதோ, யூ டோன்ட் worry about that, don't focus on it. Focus on நான் இந்த மீட்டிங்கில் எத்தனை ஐடியாஸ் சொல்ல முடியும், போன மீட்டிங்கை விடவும் ஒரு ஐடியா கூட சொல்ல முடியுமா. தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் என்னோட ஐடியாஸை எப்படி பெட்டராக இஃபெக்டிவாக எனக்கு சொல்ல முடியும். ஸோ சேஞ்ச் த ஃபோக்கஸ் எ லிட்டில் பிட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண முடியும். செகண்ட் ப்ராப்ளம், shy of public notice. This is also an important problem. Shy of public notice. அது ஒரு கேதரிங்கில், ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்கில் இல்லைன்னா ஒரு சோஷியல் கேதரிங்கில் எங்கே இருந்தாலும் முன்னால் வாரதுக்கு பயம். எல்லாருக்கும் அட்டென்ஷனுக்கு முன்னால் லைம் லைட்டில், அப்படின்னு சொல்லுவோம், லைம் லைட்டில் வாரதுக்கு பயம். ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கூட, சார் உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லும்போது கூட, அப்படி ஒரு சான்ஸ் கையில் தரும்போ கூட உங்களுக்கு மனசில் ஒரு ஒப்பீனியன், வெரி குட் ஒப்பீனியன் ஐடியா இருக்கும்போது கூட முன்னால் வாரதுக்கு பயம், முன்னால் வந்து சொல்வதுக்கு பயம், இல்லைன்னா எழும்பி நிற்கிறதுக்கு பயம், இல்லைன்னா உங்கள் சவுண்டாக அதை பேசுறதுக்கே பயம். உங்கள் வாய்ஸ் மற்றவங்க கேட்கக்கூடாது, உங்களை மற்றவங்க பார்க்கக்கூடாது, உங்கள் வாய்ஸை மற்றவங்க கேட்கக்கூடாது, அப்படி பின்னால் போகக்கூடிய ஒரு நிலை. ஸோ திஸ் இஸ் வெரி 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 நெகட்டிவ். ஆக்சுவலி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஓகே, நீங்கள் வாழலாம், நோ ப்ராப்ளம், யூ கேன் பி இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள் இதே நிலைமையில் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கலாம்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ, நோ இஷ்யூ, யூ கேன் பி இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் வேணும், சொசைட்டியில் ஒரு நேம் வேணும், பீப்புள் உங்களை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இந்த ஷை ஆஃப் பப்ளிக் நோட்டீஸை ஓவர் கம் பண்ணியே தீரணும். இல்லைன்னா நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, நீங்கள் ஒரு அன்னோட்டிஸ்டு பர்சனாக ஆவீங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில், நோ மேட்டர் வாட், டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் ஒருவேளை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம், பேச வேண்டாம், நோ ப்ராப்ளம். ஒன்றும் இந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மீட்டிங் நடக்கும்போது பேக்கில் இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருங்க, சிம்பிளாக உட்காருங்க.
ஓகே, இங்கே வேற எதையுமே பண்ண வேண்டாம். ஃப்ரெண்டில் உட்கார்ந்து படிங்க. இனி எல்லா மீட்டிங்லையும் எல்லா கேதரிங்லையும் ஃப்ரெண்டில் உட்காருங்க. தேர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எழும்பி நின்று பேசுங்க, எழும்புங்க. ஓகே, உங்களுக்கு வெளியே போகணும், உள்ளால வரணும், அங்கே ஒரு ஆள் இருப்பார், அவங்கள மீட் பண்ணணும், அந்த மாதிரி மனசில் தோணுனா எப்போ தோணாலும் யூ கோ அண்ட் மீட் இம்மீடியட்லி. யூ டூ தட். டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ். மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க முன்னால் நான் நடக்கலாமா, இப்போ நான் வெளியே போகலாமா, டோன்ட் வரி. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முன்னால் உட்காருங்க. செகண்ட் ஸ்டெப், அவங்க யாரை உங்களுக்கு பார்க்கணுமோ திரும்பி பாருங்க. யார்கிட்ட பேசணும்னு தோணுதோ பேசுங்க. யாரை போய் மீட் பண்ணணும்னு தோணுதோ மீட் பண்ணுங்க. மேபி அந்த அஃபிஷியல் மீட்டிங் தொடங்குவதுக்கு முன்னால். ஓகே, தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ another important பாயிண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி, ஓகே, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், அதில் சொன்ன மாதிரி இங்கேயும் உங்கள் ஃபோக்கஸை கொஞ்சம் திருப்புங்க. ஆக்சுவலி அவங்க உங்கள் ப்ரெசன்ஸை எப்படி பார்ப்பாங்க, உங்கள் சாரீ, உங்கள் ட்ரெஸ்ஸை, ஷர்ட்டை எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் ஆவீங்களா, ஓகே, உங்கள் பேச்சை எப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் எத்தனை பேரை மீட் பண்ண முடியும், நீங்களாவே போய் மீட் பண்ணுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்தவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகணும்னு ஒரு பயங்கரமான டிசைர் இருக்கும். ஈவன் இன்ட்ரோவர்ட்ஸுக்கு கூட எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் மாதிரி ஆகணும், மற்றவங்கக்கிட்ட மிங்கிள் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், அவங்க நம்மகிட்ட வந்து பேசணும், அப்படி விரும்புவாங்க. ஆனால் இந்த ஃபியரும் இந்த ஷைனஸும் தான் அவங்கள அப்படி க்ளோஸாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு மீட்டிங் வரும்போது, கேதரிங் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 people கிட்ட இனிஷியலி, புதுசாக 3 people கிட்ட நீங்களாவே போய் பேசுங்க. டோன்ட் worry about how they react. அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களா, அவங்க உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசுனாங்களா, ஓகே, அவங்க உங்களை கண்டுக்கவே இல்லையா, நோ மேட்டர் வாட், 3 people 5 people மீட் பண்ணி ஹலோ சொல்லி 1-2 சென்டென்ஸ் கேளுங்க, விசாரிங்க. ஓகே, ஸோ யூ கீப் இட் அஸ் எ ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் மீட்டிங்கில் இன்னைக்கு 2 people, நெக்ஸ்ட் மீட்டிங்கில் 3 people, நெக்ஸ்ட் மீட்டிங்கில் 4 people, நெக்ஸ்ட் மீட்டிங்கில் 5 people. ஆக்சுவலி சம்டைம்ஸ் நீங்கள் இப்படி போகும்போது, எக்ஸ்ட்ராவர்ட் பீப்புள் போகும்போது பீப்புளாக ஈஸியாக மிங்கிள் பண்ணுவாங்க, கூடுதல் நேரம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இன்ட்ரோவர்ட்ஸ் இப்படி இனிஷியலி ட்ரை பண்ணும்போது உங்கள்கிட்ட அவ்வளோ மிங்கிள் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 2 ரீசன்ஸ் உண்டு. நம்பர் 1, நீங்கள் இவ்வளவு காலமும் இன்ட்ரோவர்ட்டாக இருந்துட்டு யாருக்கிட்ட மிங்கிள் ஆகாமல் சடனாக மிங்கிளாக துவங்கும்போது அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும், இவங்க பேசுவாங்களா, இவங்க எப்படி பேசுவாங்க, இவ்வளோ காலம் இவங்க நம்மக்கிட்ட பேசலையே. தட் இஸ் நம்பர் 1. ஸோ இட் வில் டேக் சம் டைம். நம்பர் 2, இன்ட்ரோவர்ட்ஸ் நீங்கள் ஏன் இவ்வளோ காலம் அடுத்தவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகலை, கம்யூனிகேட் பண்ணலைன்னா உங்ககிட்ட இருந்த ஷைனஸ், உங்ககிட்ட இருந்த ஃபியர், அது இப்போவும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஓவர் கம் பண்ணலை. எப்போவுமே சைக்கலாஜிக்கலி நீங்கள் ஒரு காரியம் அதை கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லாக, ஷையோட, டவுட்ஃபுல்லாக பண்ணும்போது அதில் ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்காது. ஸோ அதுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக இருக்காது. ஆக்சுவலி அவங்க தரக்கூடிய ரெஸ்பான்ஸில் கொஞ்சம் லேக் இருக்கும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். யூ ரிப்பீட் தட். மீட் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. கொஞ்சமாக இருந்தாலும் ஓகே, ஒவ்வொரு மீட்டிங்கில் கூடுதல் பீப்புளை மீட் பண்ணுங்க, கூடுதல் கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்படி வரும்போது உங்களுக்கும் பெட்டர் கான்ஃபிடென்ஸ் வரும். உங்கள் டவுட், ஹெசிடேஷன், ஷைனஸ் மாறும். கொஞ்சம் கூட ஆத்தென்டிக்காக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். சர்ப்ரைசிங்லி ஒரு பாயிண்டில் உங்களால் கண்டுகொள்ள முடியும். மோர் அண்ட் மோர் பீப்புள் வில் கம் டு யூ அண்ட் கம்யூனிகேட். ஒரு பாயிண்டில் நீங்கள் போகாமல் இருந்தாலும் many people will come to you and they will start to communicate with you. இதுதான் அதோட சீக்ரெட். And third point, this is also very important. என்னோட லைஃப்லையும் I had a lot of stage fear. Stage fear is a problem. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஓகே, குரூப்பில், மீட்டிங்கில், ஸ்டாஃப் மீட்டிங்கில்
சார் உங்களோட ஐடியா என்ன, உங்களுக்கு ஏதாவது புதிய பாயிண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. உண்மையிலே உங்ககிட்ட ஒரு ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் பாத் பிரேக்கிங் ஐடியா இருக்கும். நீங்கள் எப்படா சொல்லலான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த சான்ஸ் வரும்போது உங்களுக்கு அதை சொல்லக்கூடிய கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஃபியர், கூட்டத்தில் எழும்பி பேச உள்ள ஒரு சின்ன பயம். நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு பயம் கிடையாது, இட்ஸ் நாட் ஏ ஃபியர். நம்ம ஒரு 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 கூட்டத்துக்கு ஃப்ரண்டில் வரும்போது, ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்போது நம்மக்கிட்ட ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் உண்டாகும். நெஞ்சு படப்படக்கும், ஓகே, சவுண்டு வராதது மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ஃபியர் இல்லை, இது ஒரு ஹார்மோனோட வேலை, அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனோட வேலை. இந்த ஹார்மோன் என்ன பண்ணோம்னா, எப்போல்லாம் நம்ம ஒரு த்ரெட்ஃபுல் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஹார்மோன் ஓவராக சுரக்கும். இந்த ஓவராக சுரக்கும் போது பிளட் ஃப்ளோ ஃபாஸ்ட் ஆகும், ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த சிம்டம்ஸ் உண்டாகும். அது எதுக்கு இந்த சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னா, எய்தர் நம்ம அந்த த்ரெட்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து ஓடி தப்பணும், மேபி எ ஸ்னேக் கம்ஸ் இன் ஃப்ரண்ட், இல்லைன்னா அந்த ஸ்னேக்கை நம்ம கொல்லணும். அதுக்கான ஒரு எனர்ஜியை தரதான் இந்த அட்ரினலின் கூடுதலாக சுரக்குது. நம்ம அதை ஃபியர் அப்படின்னு நினச்சி ஆக்சுவலி நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். இந்த பப்ளிக் அட்ரெஸிங்கை, பப்ளிக் ஸ்பீக்கிங்கை அவாய்ட் பண்ணுவோம். அது ஃபியர் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது யூஸ் டு ஆகுங்க. சின்ன சின்ன மீட்டிங்கில் கூடுதல் பேசுங்க. பேசி 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 வரும்போது யூ கேன் கெட் ரிட் ஆஃப் தி ஸ்டேஜ் ஃபியர். நான் 5ஆம் கிளாஸில் இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் பாடுவேன். ஓகே, எனக்கு என்னோட பாட்டு மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை எப்பவுமே இருக்கும். ஆக்சுவலி 5ஆம் கிளாஸில் வி ஹேட் எ டீச்சர், ஒரு மேல் டீச்சர். அவர் வீக்லி ஒன் ஆர் 2 கிளாஸஸ் எங்களோட கிளாஸ் டீச்சர் மிஸ்டர் சேவியர் சார் 1-2 பீரியட் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவார். முன்னால் வந்து பாடலாம், மோனோ ஆக்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம். ஸோ தட் இஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி. ஒரு டைமில் நான் ஃப்ரெண்டில் போய் நின்னேன். ஐ வாஸ் எ வெரி சென்சிட்டிவ் பாய். எனக்கு நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. மேபி அதுக்கு முன்னால் I was extremely sensitive. I had a lot of problems, okay, communication problems. மேபி அதனால தான் என்னால் ஒரு கம்யூனிகேஷன் ட்ரெயினராக மாற முடிஞ்சது. 1000 பேரை கொன்னவன் தான் அரை வைத்தியன்னு சொல்லுவாங்க. ஓகே, when you really have a problem, you have struggled with that problem. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சில டைமில் அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான கிளியர் சொல்யூஷனை கொடுக்க முடியும். அதுபோல் இந்த 5th ஸ்டாண்டர்டில் அந்த சான்ஸ் கிடைக்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, அண்ட் வென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்டட் சிங்கிங். ஆக்சுவலி ஒரு தமிழ் சாங் சிங் பண்ண துவங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எப்போ முன்னால் போய் நின்று ஆடியன்ஸை பார்த்தனோ அப்போது அது ஒரு த்ரெட்ஃபுல் சுச்சுவேஷனாக நான் நினச்சேன். அதுதான் பிரச்சனை. அது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு த்ரெட்ஃபுல் சுச்சுவேஷனாக நினச்சேன். அட்ரினலின் சுரக்க தூங்கிச்சு. எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு, ஷிவரிங் வந்தது. ஓகே, ஸோ தேட் இஸ் அ ப்ராப்ளம். நான் அதுக்கு யூஸ் டு இல்லாததுனால, எனக்கு சின்ன வயசில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இல்லாததுனால, ஸோ those situations were threatful situations for me. நான் அதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுவது அப்படி தான் பார்ப்பேன். ஸோ நான் பாட துவங்கின அந்த பாட்டு அந்த ராகத்தை விட்டு மாறி எங்கெல்லாமோ போய் கடைசியில் ஹாஃப்வேல விட்டுட்டு வர வேண்டியிருந்தது. மேபி அந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் கம்யூனிகேட் பண்ண முடியாதனால தான் ஐ டைவர்ட்டட் டு ஸ்போர்ட்ஸ் எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்தது. ஸ்போர்ட்ஸும் ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஆனால் அது ஒரு ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன். நம்ம ஓப்பன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, வாட் எவர் இட் மே பி. ஸோ அந்த நிலையில் இருந்தேன்னா இந்த நிலையில் வரணும்னா ஐ ஸ்ட்ரகிள் எ லாட். ஆக்சுவலி இன்னொரு வீடியோவை நான் இதுக்கு வேண்டி போடலாம். என்னையே நான் செதுக்கி தான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில், கம்யூனிகேஷனில் என்னால் இந்த லெவலுக்கு வர முடிஞ்சுது. ஸோ யூ கேன் ஆல்சோ டூ தட். Slowly, in the public speaking,
குரூப்பில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் பேசுறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அட்ரினலினோட வேலை. நீங்கள் ஸ்லோலி பேச துவங்குங்க. ஓகே, நீங்கள் பப்ளிக்கில் ஸ்பீக் பண்ணலைன்னா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஐடியாஸ், உங்கள் வியூஸ், உங்கள் எபிலிட்டிஸ் மற்றவங்களுக்கு தெரியாமல் போகும். உங்களால் உங்கள் ஜாபில், ப்ரொஃபஷனலில் ஸ்கேல் பண்ணவே முடியாது. ஸோ இதில் எந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது உங்களால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுதா? ஆக்சுவலி உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். I will give tips, advice to overcome your communication problem. So if you overcome these 3 problems in your communication, whether you're an introvert or an ambivert or whatever it may be, you can be successful no matter what. Okay? கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லைஃப்பை ட்ரமாட்டிக்காக மாற்றும். இதை பற்றி இன்னொரு வீடியோ எனக்கு போட வேண்டியிருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் அது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், நான் ஹெல்ப் பண்ண பீப்புள் எப்படி அவங்க ட்ரமாட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணாங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.